everyone, welcome to our channel. சங்கம் மருவிய கால தமிழ். சங்கம் மருவிய கால தமிழில் உள்ள தலைப்புகள், சங்கம் மருவிய கால தமிழில் உள்ள வேறுபாடுகள், பெயர் பதிலி, வேற்றுமை, காலம், வினை சொற்கள் இவற்றை பற்றிய செய்திகளை விரிவாக காண்போம். திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகியவற்றை சங்கம் மருவிய கால நூல்கள் என்றும் அக்காலத்தை சங்கம் மருவிய காலம் என்றும் கூறுகிறோம். குடிமக்கள் காப்பியமான சிலம்பில் சமூகத்தின் பல்வேறு நிலையினரும் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பரிபாடல், கலித்தொகை, திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய நூல்களின் மொழி நிலையின் அடிப்படையில் சங்கம் மருவிய கால தமிழை ஆராயலாம். பேராசிரியர் வா. சுப்பமாணிக்கம், டாக்டர் சோ. நா. கந்தசாமி, பேராசிரியர் சா. அகத்தியலிங்கம் ஆகியோர் சங்கம் மருவிய காலத்து தமிழை ஆராய்ந்துள்ளனர். சங்கம் மருவிய கால தமிழில் காணப்படும் வேறுபாடுகள். குறில் நெடிலாதல். சங்க தமிழில் காணப்படும் குறில் வடிவங்களை உடைய வினை விகுதிகள் சங்கம் மருவிய கால தமிழில் நெடில் வடிவங்களை உடைய வினை விகுதிகளாக மாறுகின்றன. நெடில் குறிலாதல். ஆங்கு, ஈங்கு முதலிய சங்க கால சொற்கள் மணிமேகலையில் அங்கு, இங்கு என வருகின்றன. தனி குறில் ரகர ரகரம். ரகரமும் ரகரமும் குறில் கீழ் ஒற்றாக வராது என்ற விதி சங்கம் மருவிய காலத்தும் பொருந்தும். வர்த்தனை என்ற சிலம்பில் காணப்படும் சொல்லாட்சியை பேராசிரியர் வா. சுப்பமாணிக்கம் அவர்கள் எடுத்து காட்டுகிறார். மணிமேகலையில் காணப்படும் வர்த்தித்தல், தெற்கு போன்றவற்றை சோ. நா. கந்தசாமி அவர்கள் எடுத்து காட்டுகிறார். சகர முதன்மொழி சொற்கள். தொல்காப்பியப்படி சகரம் மொழி முதல் வராது. ஆனால் சங்க இலக்கியங்களிலும் சங்கம் மருவிய நூல்களிலும் சகர முதல் மொழி சொற்கள் நிறைய வந்துள்ளன. சிலப்பதிகாரத்தில் சகடு, சண்பகம், சதுக்கம், சந்தனம் போன்ற சொற்களும், மணிமேகலையில் சம்பாதி, சரவணம், சனமித்திரன், சரண், சலம், சபவக்கம், சண்பகம் போன்ற சொற்களும் காணப்படுகின்றமையை பேராசிரியர் வா. சுப்பமாணிக்கம், சோ. நா. கந்தசாமி அவர்களும் எடுத்து காட்டுகின்றனர். ரகரத்தின் முன் இகரம் வரல். ரகர சொற்களின் முன் இகரம் இணைந்து வருதலை காண்கிறோம். யகர ஒற்று. யகரம் ஓவுடன் இணைந்து வருதலை மணிமேகலையில் காண்கிறோம். லகரம் மொழி முதலாதல். லகரம் மணிமேகலையில் மொழி முதலில் வந்துள்ளது. பால் விகுதி. ஆலன் ஆண்பால் விகுதியாகவும், ஆட்டி பெண்பால் விகுதியாகவும், ஆளர் பலர்பால் விகுதியாகவும் மணிமேகலையில் காணப்படுவதாக சோ. நா. கந்தசாமி குறிப்பிட்டு செல்கிறார். கல் பன்மை விகுதி. அஃறிணை பன்மை. கல் விகுதி பெரும்பாலும் அஃறிணை காட்டும் சொற்களிலேயே வருகிறது. இது சங்கம் மருவிய காலத்திலும் தொடர்கிறது. இரட்டை பன்மை. காலப்போக்கில் உயர்திணை பன்மை பெயர்களிலும் உயர்திணை பெயர்களிலும் பரவ ஆரம்பித்தது. உயர்வு ஒருமையில் இருந்து பிரித்தறியவே இவை பன்மை பெயர்களில் வந்தன. எனவே இவற்றை இரட்டை பன்மை என வழங்குகிறோம். உயர்வு ஒருமை பெயர்கள். பெயர் சொற்கள் ஆர் சிறப்பு விகுதி பெற்று வருவதை சங்கம் மருவிய கால நூல்களில் காணலாம். எல்லாம். எல்லாம் உயர்திணை பெயருடன் வராது. ஆனால் மணிமேகலையில் உயர்திணை பெயருடன் வருகின்றது. பெயர் பதிலி. தன்மை ஒருமை. தன்மை ஒருமை இடப்பெயர் வடிவமான யான், நான் என்று சங்கம் மருவிய நூல்களில் வந்துள்ளது. நான் என்ற சொல்லாட்சி முதலில் பரிபாடலில் தான் வந்துள்ளது. இது நாம் என்ற பன்மை சொல்லிற்கு ஏற்ப ஒப்புமை ஆக்கத்தினால் உண்டாக்கப்பட்ட வடிவமாகும். சுட்டு பெயரடைகள். அந்த, இந்த என்பன சிலம்பிலும் மணிமேகலையிலும் காணப்படுகின்றன.
இகர அகர சுட்டே சங்க வழக்கமாகும். அந்த இந்த என்பது சங்கம் மருவிய கால வழக்கமாகும். சிலம்பில் அந்த சுட்டு வரவில்லை. தான் தாம் தன் தம் ஆகிய சொல்லாட்சிகள் சங்க காலத்தில் தான் தாம் படர்க்கை பெயர்களாக இருந்தன. தான் தாம் என்ற அசைகளும் அவற்றின் வேற்றுமை வடிவமான தன் தம் என்ற குறுக்கங்களும் பெயருக்கும் வேற்றுமை உறுப்புக்கும் இடையே வருகின்றன. ஒருமை பெயரை அடுத்து தாம் என்ற சொல்லும் வருவதை காணலாம். பதிலிடு பெயர்களில் இரட்டை பன்மை. இரட்டை பன்மை விகுதியாக வந்த கல் பின்னர் பதிலிடு பெயர்களிலும் ஆண் பெண்பால் பெயர்களிலும் வர தொடங்கின. வேற்றுமை. ஆறாம் வேற்றுமையின் உருவாக அது மணிமேகலையில் காணப்படுகின்றது. உடைய என்பது ஆறாம் வேற்றுமையின் வேற்றுமை சொல். இது பின்னொட்டாக காணப்படுகிறது. நான்காம் வேற்றுமையின் வேற்றுமை சொல் மணிமேகலையில் பொருட்டு பொருட்டால் என்று பின்னொட்டாக காணப்படுகிறது. நீங்கற் பொருள் வேற்றுமையின் வேற்றுமை சொல் பின்னொட்டாக தொட்டு வருகின்றது. இடப்பொருள் வேற்றுமையின் வேற்றுமை சொல் பின்னொட்டாக பிற்பாடு காணப்படுகின்றது. உடன் என்ற சொல் சிலப்பதிகாரத்தில் பல இடங்களில் உடன் என்ற சொல் ஒடு உறுப்பிற்கு நிகராக வேற்றுமை பொருளில் வருகின்றது. ஓடுவிற்கு நிகராக பெயர் இறுதியிலும் உடன் வருகின்றது. எண்ணு பெயர். தொல்காப்பியர் குறிப்பிடும் 100 1000 என்ற சொல் மணிமேகலையில் காணப்படுகிறது. ஆனால் 9 90 900 போன்ற எண்ணு பெயர்கள் மணிமேகலையில் காணப்படவில்லை. பின்ன எண்ணு பெயர்கள் மணிமேகலையில் காணப்படுகின்றன. சுட்டசைகள். அது அவன் போன்ற சுட்டுகள் சிலம்பில் அசையாக வருவதை பேராசிரியர் வ. சுப்பமாணிக்கனார் எடுத்து காட்டுகிறார். அப்படி இப்படி எப்படி என்ற சொற்கள் அப்படி இப்படி ஆகிய சொற்களும் மணிமேகலையில் முதலில் காணப்படுகின்றன என்கிறார் சோனா கந்தசாமி. அல்லால் என்ற சொல்லாட்சி. அல்லால் என்ற சொல்லாட்சி முதலில் கலித்தொகையில் காணப்படுகின்றது. காலம். நிகழ்காலம். தொல்காப்பியர் இறந்த காலம் இறப்பல்லா காலம் பற்றி குறிப்பிட்டார். ஆனால் கிறு கின்று போன்ற கால இடைநிலைகளை குறிப்பிடவில்லை. சங்கம் மருவிய காலத்தில் இவை பயின்று வந்துள்ளன. கிறு இடைநிலை சிலப்பதிகாரத்தில் வரவில்லை. எதிர்காலம். ககரம் எதிர்கால இடைநிலை ஆகும். இறந்த கால இடைநிலை. சங்க தமிழில் இறந்த கால இடைநிலையாக இன் வர மணிமேகலையில் இகரம் கெட்டு நகரம் மட்டும் சங்கம் மருவிய காலத்தில் பேணி பாதுகாக்கப்பட்டுள்ளது. வினை சொற்கள். ஏவல் வினை. செய்வாய் வாய்ப்பாட்டு வினைமுற்றுகள் சங்கம் மருவிய நூல்களிலும் இடைக்கால தமிழ் நூல்களிலும் மட்டுமே ஏவல் வினைகளாக வருகின்றன. எதிர்மறை. சங்க தமிழில் ஆ எதிர்மறையாக வர சங்கம் மருவிய தமிழில் ஆத் எதிர்மறையாக வருவது கருதத்தக்கது. வினையெச்சம். செய்யு என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சம் சங்க தமிழில் காணப்படுகின்றது. சங்கம் மருவிய காலத்தில் இவ்வினை எச்சத்துடன் செய்யாமல் எனும் வாய்ப்பாடும் காணப்படுகிறது. பெயரெச்சம். செய்யாத என்னும் வாய்ப்பாட்டு பெயரெச்சம் சங்கம் மருவிய கால தமிழில் காணப்படுகின்றது. நிகழ்கால பெயரெச்சம் சங்கம் மருவிய கால தமிழிலும் காணப்படுகிறது. பெயரெச்சம் பிளஸ் பின்னர் என வருவதை சங்கம் மருவிய கால தமிழில் காணலாம். உண்டு எனும் குறிப்பு வினைமுற்று. உண்டு எனும் குறிப்பு வினைமுற்று உயர்திணை பெயருடன் வருவதை சங்கம் மருவிய கால தமிழின் கூறாக கொள்ளலாம். வினையால் அணையும் பெயர். சங்கம் மருவிய கால தமிழில் எதிர்மறை ஆன் ஆல் ஆர் விகுதிகளுடன் பெருகி வந்துள்ளன. தொழிற்பெயர். செய்தது செய்வது செய்யாதது என்னும் வாய்ப்பாட்டு தொழிற்பெயர்கள் சங்கம் மருவிய கால தமிழில் அதிகம் வர காண்கிறோம். அன்புடன் சிவா. தேங்க்யூ.